இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியிலலாம் வந்து பாருங்க, ஆங்கிலம் பேசலினா அபராதம், தமிழில் பேசினா தலையில் கொட்டு. தமிழ் டீச்சர் எல்லாம் வகுப்புக்குள்ளே மட்டும்தான் தமிழில் பாடம் நடத்தணும். நான் தமிழ் டீச்சரு, எனக்கு சுட்டு போட்டாலும் ஆங்கிலம் வராது. இது வரைக்கும் நான் எப்படி தப்பிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? 4 வார்த்தையை வச்சுதான். எஸ், நோ, ஐ சி, இஸ் இட், யூ நோ, ஐ நோ. இந்த வார்த்தையை வச்சுதாங்க நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் பேச முடியல, பட்ஜெட் வாசிக்கும் போதும் கூட தமிழ் இல்லை. ஏங்க, நான் வீட்டு பட்ஜெட்டை சொன்னேன், நீங்க வேற ஏதாச்சும் கையை தட்டி விட்டுறாதீங்க, என்னை கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் நடுவர் தான் எனக்கு ஜாமீன் எடுக்கணும். என்ன நாதா? அந்த நாதன் இல்லை, நான் அந்த நாதனை கேட்குறேன். ரவி இன்னொன்று சொன்னார் பாருங்க, பெண்கள் எல்லாம் இன்று உரிமையோடு சுதந்திரமாக நடமாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னாப்ல. நான் கேட்கிறேன், இரவுல நாங்க நடக்க வேண்டாம், பகல்லையாவது எங்கனால வெளியில நடக்க முடியுதா? வீட்டுக்குள்ளையாவது எங்கனால இருக்க முடியுதா? 8 வயசு பிள்ளையிலிருந்து 80 வயசு பாட்டிக்கு வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம நாங்க இருந்துட்டு இருக்கிறோமே. என்ன வந்து சொல்றீங்க, விண்வெளிக்கெல்லாம் பெண்கள் போயிட்டாங்களா? விண்வெளிக்கு போன சுனிதா வில்லியம் பத்திரமா வந்தாங்க, வயல்வெளிக்கு போன சுப்பாத்தா பத்திரமா வரலங்கிற வேதனையில தாங்க நாங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இல்லை, கல்வி சுதந்திரமாமா. இன்னைக்கு பிள்ளைகள் தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதையெல்லாம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குதேன்னு சொல்லி ரவி நீங்க சொன்னீங்களே, நான் கேட்கிறேன், ஒரு காலகட்டங்களில் கருவில் குழந்தை உருவாச்சுன்னா தாய் நல்லதை சிந்திக்கணும், நல்லதையே எண்ணணும், நல்ல நல்ல காட்சிகளை பார்க்கணும்னு இருந்தது. பக்த பிரகலாதன் கதையெல்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே பெற்றோர்கள் ஒரு முடிவு பண்றாங்க, அது டாக்டரா என்ஜினியரா, அது என்ன ஆகணும்னு அவர்களே முடிவு பண்றாங்க. இது பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கிற கல்வி சுதந்திரமான்னு நான் கேட்கிற வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறேன், வீடு கட்டிட்டு காம்பவுண்டு கட்டுனா நல்லதா அல்லது காம்பவுண்டு கட்டிட்டு வீடு கட்டுனா நல்லதா? பிள்ளைகளுடைய முளையிலேயே கிள்ளி போட்டுட்டு இருக்கிறீங்களே. இதை விடங்க நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டங்களில் அம்பாளை பார்க்குற மாதிரி நம்மாளை பார்க்கறதுக்கு திருவிழாக்கு வந்த கூட்டம் இல்லையா நாமெல்லாம்? அது 80-90ஓட போயிடுச்சுங்களே. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு அந்த சுதந்திரம் இல்லை, வெளியிலையும் வரமாட்டேங்கிறாங்க, சிவனையும் பார்க்க முடியல, சுகிசிவம் ஐயாவோட பேச்சையும் கேட்க முடியல. என்ன சுதந்திரம் இருக்குதுன்னு பிள்ளைகளுக்கு நான் கேட்குறேன். நடுவர் அவர்களே, நான் ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடறேனுங்க. இன்னைக்கு சாகுபடி செய்து கொடுத்தவர்களெல்லாம் சாகும்படி நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த சுதந்திரம் தான் தொடுந்தூரமானு கேட்கிறேன். நமக்காக உணவை உருவாக்கி தந்த அந்த விவசாயிகள் தான் உருவாக்கிய பொருளுக்கு தானே விலையை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்குதே. இது விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கிற உரிமையான்னு நான் கேட்கிறேன். ஒரு காலகட்டங்களிலே மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க, இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாத்தியாச்சு. அந்த கூகுளுக்கு கொடுக்கிற மரியாதையும் கூட ஆசிரியர்களாகிய எங்களுக்கு இல்லைங்க. எங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலையுதுங்க, சூசைடு பண்ணிடுதா, இந்த வாத்தியார் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போயிருது பயப்புள்ளைங்க. நேத்து ட்ரெண்டிங் நீங்க எல்லாருமே Facebookல பார்த்துருப்பீங்க, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மீது வீணாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு யாரோ செஞ்ச சூழ்ச்சியினால 25 நாள் அவர் போராடி வெற்றி அடைஞ்சு வெளியில வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சூழலிலே நடுவர் அவர்களே, சுதந்திரம் என்பது ஒரு விழா அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. சுதந்திரம் என்பது கொடி ஏற்றுவதில் இல்லை, ஒரு கொள்கையில் நிற்பது. சுதந்திரம் நம்மை தொட்டுவிட்டது என்று சொல்வதை விட சுதந்திரம் எல்லோருக்கும் சமமாகிவிட்டது என்று சொல்லும் நாள்தான் தொடும் தூரமே தவிர அதுவரை அது தொலை தூரமே.